ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே வீடுகளில் கீரைகள், நீர் காய்கறிகள் வாங்கினா கூட்டு செய்வோம், பருப்பு போட்டு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி. இன்றைக்கி நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் காலையில் சட்னி மீதம் இருந்தால் அந்த சட்னியை வச்சு எப்படி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக கூட்டு செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் கூட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். பாரம்பரியமான உணவு சமைக்கும் போது இந்த மாதிரி மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னு 4-5 காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட 2-3 பச்சை மிளகாவை நல்லா உடச்சி போட்டு வச்சுருக்கேன். 5-6 பூண்டை லேசாக தட்டி போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் 15 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குறனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு அதே நேரத்தில் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பாக சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் டு லோலியே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2-3 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. சின்ன சைஸ் தக்காளி சரியாக இருக்கும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு புடலங்காய் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு புடலங்காவை வாங்கி நல்லா விதை பகுதிகளெலாம் நீக்கிட்டு நல்லா நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். மெலிசாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் சட்டுன்னு வெந்துடும். 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா புடலங்காய் வெந்துடும். புடலங்காவை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூட்டு தாளிக்கும் போது கடலில் நல்லெண்ணெய் சேர்க்குறதுக்கு பதிலாக நெய், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா கூட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். புடலங்காவை இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதை மூடியை போட்டு 4-5 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா புடலங்காய் 80% மேலே நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக எடுத்து பார்க்கலாம். புடலங்காய் பார்த்திங்கன்னா நல்ல பதமாக வெந்திருக்கு. ரொம்ப குழையவும் இல்லை. 1/3 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை 1/2 மணி நேரத்துக்கு முதலே நல்லா ஊற வச்சு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுருக்கேன். அந்த கடலைப்பருப்பை தண்ணியோடு இப்போ சேர்த்துக்கலாம். பொதுவாகவே கூட்டு செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு, அப்படி இல்லைனா பச்சைப்பருப்பு, அப்படி இல்லைனா துவரம்பருப்பு சேர்த்து தான் நல்லா வேக வச்சு சேர்ப்பாங்க. இன்றைக்கி நான் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்தோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது மறுபடியும் மூடியை போட்டு கரெக்டாக ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். பருப்போடு சேர்ந்து கொதிக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 4 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொதுவாகவே கூட்டு செய்யும் போது பருப்பு சேர்த்த பிறகு தேங்காவை நல்லா அரைச்சி போட்டு தான் கூட்டு செய்வோம். நம்ம இன்றைக்கி தேங்காய் அரைச்சி போடாமல் காலையில் இட்லிக்கு மீதி உள்ள சட்னி, அதாவது தேங்காய் சட்னி மீதி உள்ளது இருக்குது, அந்த சட்னியை தான் நான் இப்போ சேர்க்க போகிறேன். இன்றைக்கி நான் காஞ்ச மிளகா சேர்த்து தான் சட்னி அரைச்சேன். அதில் இருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சட்னியை சேர்த்துக்கலாம். காலையில் இட்லி தோசைக்கு செஞ்ச சட்னி அதிகமாகிடுச்சுன்னா ஒன்று நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து மறுநாள் சாப்பிடுவோம். அப்படி இல்லையா நம்ம குப்பையில் வீசிடும். அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கூட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வழக்கமாக செய்கிற கூட்டை விட இந்த மாதிரி சட்னியை அரைச்சி போட்டு நீங்கள் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. அதோட கை நிறைய பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறலாம். கொத்தமல்லியை சேர்த்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு பரிமாறிடலாம்.
இனிமே காலையில் இட்லி தோசைக்கு அரைச்ச சட்னி வந்து மிச்சம் ஆயிடுச்சுன்னா கவலைப்படாமல் நான் சொன்ன மாதிரி அதை எடுத்து புடலங்காய், சொரக்காய், பீர்க்கங்காய் கூட்டுக்கு ஆட் பண்ணி கூட்டு வச்சு பாருங்கள். எந்த கடையில் வாங்கினீங்க அப்படிலாம் யார் செஞ்சாங்க இந்த கூட்டுன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கூட்டே சாப்பிடாதவங்க கூட இந்த கூட்டை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல சுட சுட சாதத்தில் இந்த புடலங்காய் கூட்டை நல்லா ஊற்றி கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த புடலங்காய் கூட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கூட்டு ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.